தேவன் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. யோவானின் ஸ்பாவத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். யோவானின் ஸ்பாவம். யோவான் ஸ்நானகன் ஒவ்வொரு நாளும் இயேசுவிடத்தில் சீஷர்கள் சேர்ந்து கொண்டு வந்தார்கள். நம்ம போன தடவை பார்த்தது போல முதல் சீஷன் அந்திரேயா. இந்த அந்திரேயா யோவான் ஸ்நானகன் இடத்திலே சீஷனாக இருந்தோம். இதோ உலகத்தை சுமந்து பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகன் இயேசுவை நோக்கி அவன் கைகாட்டினான். யோவான் சீஷன் இடத்தில் இருந்த 2 சீஷர்கள் உடனே இயேசு கிறிஸ்துவின் பின்னாக போய்விட்டார். அதில் அந்திரேயா என்பவன் தான் முதல் சீஷன். இவன் என்ன செய்தான் என்றால், நேராக போய் தன் சகோதரனாகிய சீமோன் பேதுருவை அழைச்சிட்டு வந்துட்டான். 2 பேரும் இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். அதற்கு பிறகு பிலிப்புவை இயேசு தெரிந்து கொண்டார். இயேசு அழைத்த போது அவன் பின்னாக சென்றான். அவன் மட்டுமல்ல, நேராக போய் நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வந்து அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்தான். அவனும் சீஷனாக மாறினான். இப்படியே இயேசுவிடத்தில் சீஷர்கள் அநேகர் சேர்ந்தார்கள். ஜனங்க பட்டணங்களில் இருந்தும் கிராமத்தில் இருந்தும் இயேசுவின் போதனைகளை கேட்க ஓடோடி வந்தார்கள். அதிகமானவர்கள் இவரிடத்தில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. அவரோடு இந்த சீஷர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இயேசுவிடம் வந்தவர்கள் எல்லாருக்கும் சீஷர்கள் தான் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இயேசு யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல. அவர் கூட இருந்த இதை பார்த்து கொண்டிருந்த யோவானின் சீஷர்களுக்கு ஒரு பொறாமை வந்துச்சு. அங்கே யோவானின் சீஷர்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போன தடவை பார்த்தது போல யோவான் ஸ்நானகனை நோக்கி வந்த ஜனங்கள் இடத்துல யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்க. அநேக ரசிக்கப்பட்டு இருக்காங்க, மனம் திரும்பிட்டு இருக்காங்க, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்க. அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அவருக்குன்னு ஒரு சீஷர்கள் இருந்தாங்க. இந்த சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வர்ற கூட்டமெல்லாம் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு பொறாமை வந்துடுச்சு. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, யோவான் ஸ்நானகன் இடத்துல போய், ரவி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த அக்கறையில் அந்த கூட்டத்தோடு நின்று கொண்டிருந்தார் யோவான் ஸ்நானகன். இங்கிருந்து அவரை பார்த்து அவரை நோக்கி கைகாட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி இவர் தான், இவர் பின்னாக போகுதுன்னு சொல்லிட்டு இவரை நோக்கி தான் கை காட்டினான். அப்போ அந்த யோவான் ஸ்நானகனின் சீஷர்கள் இதை பார்த்து தான், உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை குறித்த நீரும் சாட்சி படுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார். இங்கே அவர்களுக்குள்ள ஒரு சிறிய ஒரு பொறாமை உண்டாச்சு. நீங்கள் கை காட்டினீங்கள ஒருத்தவர்கிட்ட, அவர்கிட்டத்தான் நிறைய பேர் போகிறாங்க, அவங்க எல்லாம் அங்கே போய் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. இது ஒரு விதத்தில் ஏன் உங்கள்கிட்ட வர மாட்டாங்க, ஏன் அவர்கிட்ட போகிறாங்கன்ற மாதிரி இவர்கள் கேட்ட கேள்வியாக இருக்கிறது. அதுக்கு யோவான் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எப்போதும் கடவுள் ஆண்டவர் பெருக வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நாம் உயர்த்தி பேச வேண்டும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அறியப்பட்டு இருக்கிறது. அண்ட சராசரமே இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. வேறு மனிதர்கள் எல்லாம், தேவ தூதர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து முன்பாக தாழ வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் பெருக வேண்டும், நாம் அவரை தான் உயர்த்த வேண்டும். எல்லாவற்றிலும் நான் என்று நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எல்லாம் என் தேவனால் வந்தது, எல்லா ஆசீர்வாதமும் என் இயேசுவால் கொடுக்கப்பட்டது, எல்லாமே அவரால் வந்தது என்று தான் நாம் அவரை உயர்த்த வேண்டும். நம்ம தாழ்மையாக போக வேண்டும். என்னால் வந்தது என்று நாம் சொல்லக்கூடாது, அவரால் தான் வந்தது எல்லாமே. நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது அவரால் தான், நான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அவரால் தான். இப்படி அவரை உயர்த்தி பேச வேண்டும். இதுதான் அங்கு யோவான் ஸ்நானகன் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். அவனுடைய சீஷரத்தில் சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து வருகிறவர் என்னிலும் மேலானவர். இன்னும் உயர்த்துகிறார் பாருங்க இயேசு கிறிஸ்து. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான்.
பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். திரும்பவும் சொல்கிறார், அவர் எல்லாரிலும் மேலானவர். நம்ம எல்லாத்திலையும் இயேசு கிறிஸ்துவை உயர்த்த வேண்டும் என்று இங்கு ஒரு பாடம் நமக்கு கற்பிக்கப்படுகிறது. எல்லாத்திலையும் வருங்காலங்களை குறித்து யாராச்சும் நம்ம கேள்வி கேட்டால் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டால், என்ன இயேசுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். எல்லாத்திலையும் ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு வந்து விட வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். மத்தேயு 23:12 தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அதிகமான பேர் தன்னை உயர்த்துகிறார்கள், தானாகவே தாழ்த்தப்பட்டு போவார்கள். தன்னை ஒன்றுமில்லை என்று அவர்கள் தாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, யார்? அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே, தேவனுடைய கரத்தினாலே ஆச்சரியப்படத்தக்கதாக உயர்த்தப்படுவார்கள். வேதாகமத்தில் எத்தனையோ பேர் தன்னை தாழ்த்தினவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். யாக்கோபு பாருங்க, ஒன்றுமில்லாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போனான், தூர தேசத்துக்கு ஓடிட்டான். ஆனால் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கையில் ஒன்றுமே இல்லை, ஆடு மாடு ஜீவன்கள் ஒன்றுமே இல்லை, வஸ்திரங்கள் இல்லை, நிறைய வஸ்திரங்கள் ஒன்றுமே இல்லை. சாதாரண ஒரு மனிதனாக பயந்து ஓடினான். திரும்ப வரும்போது ஏகப்பட்ட ஆடு மாடுகளை சம்பாதித்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக, தேவனுடைய மகனாக அவன் புறப்பட்டு வரான். நம்மை தாழ்த்தும் போது தேவன் உயர்த்துகிறார். சகேயு கூட நீங்கள் பாருங்கள், தன்னை எப்படி தாழ்த்தினார் பாருங்கள். ஆண்டவரே, நான் யாருக்காக பாவம் செய்திருந்தானால் நான் இன்னும் ரெட்டத்தனையாக நான் கொடுக்குறேன், ஆண்டவரே நான் ரெட்டத்தனையாக கொடுக்குறேன். தன்னை உடனே தாழ்த்திக்க. இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்ததுன்னு நான் ஆண்டவர் அவனை குறித்து சொல்லிட்டேன். எத்தனையோ பேர் இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், தாழ்த்தப்பட வேண்டும். அமெரிக்காவில் மெயின் பல்கலைக்கழகத்தில் சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினார். அந்த ஆய்வில் அவர்கள் சொன்னது என்னவென்றால், தாழ்மையான மனிதர்கள் பிறருக்கு உதவும் தன்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். தாழ்மையான மனிதர்கள் பிறருக்கு உதவும் தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்களாம். ஆபிரகாம் எடுத்துங்க, யாராவது தூரத்தில் வந்தாங்கன்னா நேராக வாசப்படியில் நின்றுட்டு இருக்கிறவர் நேராக ஓடி போய் உதவி செய்யல. நீங்கள் வெகு தூரத்துலேருந்து வந்திருப்பீங்க, கொஞ்சம் காலில் தண்ணியை ஊற்றுங்க. அதே நேரத்தில் ஆகாரம் புசித்துட்டு நீங்கள் வந்தபடியாக திரும்பி போங்க. அதே போல் பாருங்கள், லோத்துக்கும் அதே தான், அவனும் அப்படி தான் செய்வார். தாழ்மையான மனிதர்கள் பிறருக்கு உதவும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அதுபோல் 13ஆம் நூற்றாண்டில் தாமஸ் ஆஃப் யூனாஸ் என்பவர் சொல்கிறார், அவனை விட நான் பெரியவன் என சொல்லி திரிவதும், புரணி பேசி பிறருடைய பெயரை களங்கப்படுத்துவதும், தாழ்மை நம்மை எட்டி கூட பார்க்கவில்லை என்பதன் அடையாளங்களாக அவனுக்குள் இருக்கிறது என்று சொல்கிறார். அவனை விட நான் பெரியவன், அவனுக்கு என்ன தெரியும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படி சொல்லிட்டு உயர்த்திக்கிட்டே இருக்கிறவன்கிட்ட கொஞ்சம் கூட தாழ்மை எட்டி கூட பார்க்காது என்று அவர் சொல்கிறார். தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே யோவான் கற்றுக்கொள்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் அப்படித்தான் இருந்தார் அந்த நேரத்தில். இயேசு கிறிஸ்து என்று யாவராரு? இவருக்கு அவருடைய கடமை முடிகிறது. யோவான் ஸ்நானகனுக்கு அந்த கடமை முடியும் போது, இந்த இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனை பற்றித்தான் மேன்மையாக பேசுகிறது வேதாந்தத்தில். அவனிடத்தில் அநேக ஜனங்கள் போனார்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அவனிடத்தில் போனார்கள். ஏரோது மனம் மாறுவதற்கே கூட அசைக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியமாக அவன் சொல்லி கொண்டிருந்தான். அப்பேற்பட்ட ஒரு பெரியவனாக இருந்தான். அவனுக்கு தெரியும் எத்தனை பேர்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள், வந்து கொண்டே இருந்தார்கள் அவனிடத்தில் ஆட்கள். அவன் ஒரு பெரிய ஆளாக இருந்து தன்னை பெரிய ஒரு மேன்மைப்படுத்தி கொள்ளாமல் தன்னை தாழ்த்திட்டான். இதை வந்துட்டு அவர் தான் உங்களுக்கு இனிமே அப்படி சொல்லிட்டு இயேசுவை காட்டினான், தன்னை தாழ்த்தினான். அதில் ஒரு சிறு பொறாமை கூட அவன் படவில்லை. ஆனால் அவனது சீஷர்கள் பொறாமைப்பட்டார்கள். அதற்கு சரியான ஒரு பதில் கொடுத்துட்டார். யோவான் உறுதியாக அவனுடைய சீஷர்களிடத்தில், பொறாமைப்பட்ட சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார்னா, இவர் தான் உலக ரட்சகர் என்றான். சொல்லிட்டான், இவர் தான் உலக ரட்சகர், இவர் தான் மேசியா, இவரை பின்பற்றி போங்க அப்படி சொல்லிட்டு கட்டளை இட்டுட்டான். யோவானின் முடிவு காலம் அப்படி நெருங்கி கொண்டிருந்துச்சு. அவனுடைய சீஷர்களிடத்தில் நீங்கள் இயேசுவை மட்டுமே நோக்கி பாருங்கள் என்று சொன்னான். நம் கண்கள் இயேசுவை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும் என்று இங்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிடித்தமான ஒரு வசனம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் யோசபாத். ரொம்ப அருமையான வசனம். நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியல. அநேக காரியங்கள் நம்ம குழம்பி போயிருக்கலாம். என்ன முடிவு எடுக்க போகணும், என்ன தீர்மானம் எடுக்கணும், என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியாது. சில நேரத்தில் நம் சுயம் போல இஷ்டம் போல எதையாவது நம்ம செய்து விட்டு அப்புறம் முழித்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே யோசபாத் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதபடியில் வச்சுட்டு என்ன சொல்கிறார், நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மை நோக்கியே கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இரவு முழுவதும் இரவு பகலும் நம் கண்கள் இயேசுவை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்வதென்று எனக்கு தெரியல ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் தாமே பதில் கொடுத்தாலும், நீரே இடைப்பட்டு செய்தாலும், நீரே எங்களுக்கு உதவி செய்தாலும். சங்கீதம் 123ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 123ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இதே மாதிரி தாவீது சொல்கிறார். ஆச்சரியமான வசனங்கள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே தாவீது சொல்கிறார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், நான் விட மாட்டான்ற, எங்களுக்கு இறங்கி நீர் வரும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறதுன்ற. என்ன அருமையான வசனங்கள் பாருங்கள். இந்த வசனங்களை குறித்து வைத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யும் போது நாம் இதை வைத்து நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கென்று தஞ்சம் யாருமே இல்லை. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். எங்கள் தேவன், எங்களுக்கென்று ஒரு தேவன் இருக்காருன்னா அது நீர் தான் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பாதபடியில் வைத்து விட்டோம். எங்கள் கண்கள் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது அர்த்தம். ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவின் வல்லமையான கிரியைகளை யோவான் பார்க்கல. அவருடைய போதனைகளை நேரடியாக அவன் பார்க்கவே இல்லை. அவனுடைய சத்தம் வனாந்திரத்தில் தான் கேட்கப்பட்டுச்சு. அவருடைய வல்லமைகளையும் கிரியைகளையும் அவன் பார்க்கவே இல்லை. அநேக ஜனங்களும் ஒன்று பார்த்தா என்னவென்றால், ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானத்திலிருந்து சத்தம் உண்டானதை கேட்டான். பரிசுத்தாவியான புறா வடிவத்தில் வந்ததை அவன் கண்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை நேரடியாக அவன் பார்க்கவே இல்லை. மேசியா என்று சொல்கிறார்களே, அவர் எப்படி என்ன செய்கிறார் என்பதை அவனுடைய சீஷர்கள் போய் பார்த்துட்டு வந்து தான் சொல்கிறாங்களா தவிர இவன் சொந்த கண்களால் பார்க்கவில்லை. அநேக ஜனங்கள் அவரிடத்துல போனாங்க. இவன் போதனைகள் கேட்ட ஏரோது கூட மனதால் தொடப்பட்டான். யோவான் சீஷனாக அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். ஏரோது, நான் உம்முடைய சீஷனாக மாறி என்ன செய்ய வேண்டும் என்று ஏரோதை கேட்கலாம். அந்த அளவுக்கு தொடப்பட்டான். ஏரோதின் சகோதர மனைவிக்கு பதவி ஆசை இருந்துச்சு. ஏரோதை திருமணத்தை செய்து கொண்டா அந்த பெரிய அழகாக நம்ம ஆயிடலாம் அப்படி சொல்லிட்டு ஏரோதோடைய சகோதரன் பேர் பிலிப்பு. அவர் சீஷர் இல்லை, இவன் வேற. ஏரோதுடைய சகோதரன் பேர் பிலிப்பு. லூக்கால எழுதியிருக்கார். கணவனுடைய சகோதரனை மணந்தால் நம்மளும் ஒரு பெரிய போஸ்ட், நம்மளுக்கும் ஒரு பெரிய காரியம், நான் என்ன வேணுமா செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசை அவளுக்கு இருந்தது. ஆனால் ஏரோது யோவானின் உபதேசத்தை கேட்டு உணர்த்தப்பட்டான். அவன் தேவ கற்பனையை மீறுகிறான் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு உணர்வு வந்துச்சு. தயவு செய்து அந்த திருமணத்தை பண்ணிக்காதேன்ற ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருந்தது. அவன் தனது சகோதரின் மனைவியை திருமணம் செய்தால் என்ன தேவன் தண்டனை வரும் என்று எச்சரிக்கப்பட்டான் யோவானால. நீ போய் தவறான ஒரு முறையில் போய் அவளை திருமணம் செய்து கொண்டால் உனக்கு வரும் தண்டனை பயங்கரமாக இருக்கும் அப்படி என்று எச்சரிக்கப்பட்டான். இவன் ஏரோது திகைத்து நடுங்கினான். பேர்பட்ட பாவத்தை செய்ய வேண்டாம் சொல்லிட்டு உடனே முடிவு எடுத்தான். தன் மனதை யோவானிடம் ஒப்பு கொடுத்தான். முழு மனதோடு தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்தான் ஏரோது. யோவானின் ஆலோசனையை கேட்டு ஏரோதியாளிடம் போய் சொல்லிட்டான். அவன் சவுனி மனைவியிடத்தில் போய் சொல்லிட்டான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்ற ஒரு முடிவு கொண்டான். ஆனால் அந்த பெண் விடுவதாக இல்லை. அவன் மனம் மாறிவிட்டது. கொடுத்த போதனைகள், எச்சரிப்புகள் எல்லாமே மாறி போனது. இப்படியே இதே தான் பிலாத்துவுக்கும் ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தார் கடைசி நேரத்தில் அவனது மனைவியின் மூலமாக. இங்கு இதே போலத்தான் யோவான் ஸ்நானகன் மூலமாக எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது ஏரோதினிடத்தில். ஆனால் அதை பயந்து நடுங்கி அவன் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவன் அந்த பெண்ணின் பேச்சை கேட்டு திரும்பவும் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி பழைய ஆளாக போயிட்டான். இப்போ அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த பெண்ணுக்கு
யோவான் ஸ்நானகன் மீது கோபம் திரும்பியது. அவளுடைய எதிரி யோவான் ஸ்நானகன். அவனை தீர்த்து கட்ட விட வேண்டும், என் எதிரியை தீர்த்து கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தார். யோவானை பிடித்த உடனே சிறையில் அடைத்து விட்டார். அந்த சிறையில் இருக்கும்போது தான் யோவானின் சீஷர்கள் யோவானை பார்க்க வந்தாங்க. அவங்க இயேசுவின் வல்லமையை, கிரியைகளை எல்லாவற்றையும் சொல்கிறாங்க யோவான்கிட்ட. யோவான் இயேசுவின் உபதேசங்களையும் வல்லமைகளையும் நேரடியாக பார்க்க முடியாவிட்டான். இந்த சீஷர்கள் அவனுக்கு வந்து இப்படி நடக்கிறது என்று சொல்லி ஆறுதல் கூறினாங்க அவனிடத்துல. யோவான் தனது வாழ்க்கையை யோவானுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்தரத்தில் தான் அவனுடைய நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது. சுறுசுறுப்பாக மற்றும் விடாமுயற்சியுடன் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெரிய ஒரு காரியத்தில் அவன் ஈடுபட்டு கொண்டிருந்தவனை கொண்டு போய் சிறையில் அடைத்தால் 4 சுவருக்குள்ள அவன் என்ன செய்ய முடியும்? தனிமையாக அவன் இருக்கிறான். இதுவரைக்கும் அந்த மாதிரி பெரிய அந்த மாதிரி சிறையில் அவன் அடைக்கப்படவில்லை. முதலாக ஒரு 4 சுவருக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய விடாமுயற்சியான ஊழியம், சுறுசுறுப்பான ஊழியம், அநேகர் அவனிடத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. எல்லாமே சைலண்டாக ஆனிச்சு. அந்த சிறையில் எல்லாமே சைலண்ட், மௌனமாக ஆயிடுச்சு. வனாந்தரத்தில் சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அந்த சத்தம் நின்று போய்விட்டது. என்ன செய்வது? இவனுக்கு அந்த நேரத்தில் தான் சிறையில் தான் சந்தேகம் வந்தது. உடைந்து போனான். உண்மையாக இவர் மேசியாதானா? ஏன் அவர் வாயால் மேசியா என்று சொல்லவில்லை? இதுவரைக்கும் அவர் வாயால் நான் மேசியா என்று சொல்லவே இல்லையே. அவர் உண்மையாக மேசியா தானான் என்று சந்தேகப்பட ஆரம்பித்தார். நாம் அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவர் உயர்த்தப்பட வேண்டும், நாம் தாழ்மை அடைய வேண்டும். அவரை ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது. என் இயேசு எனக்கு ஏதாவது செய்வாரா? நான் இவ்வளவு கேட்கிறேனே, ஏதாயிரம் செய்வாரா? ஒரு சிறு சந்தேகப்பட்டோம் என்றால் அந்த சந்தேகமே நம் ஜெபத்திற்கு தடையாகிவிடும். நம் பதிலுக்கு தடையை கொண்டு வந்துவிடும். நாம் கேட்கிறது கிடைக்காமலே போய்விடும். சந்தேகம் என்பது நடுவில் வந்துடக்கூடாது. ஆண்டவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி எங்கள் கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்று காத்து கொண்டிருந்தார் அவருடைய ஆசீர்வாதம் மழை போல நம்மிடத்தில் பொழியும். அது நம் கண்கள் காணும். 4 சுவர்களிலே மத்தியிலே ஒரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டதுனால இவன் விடுதலை அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்தான். இப்படி ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறவனை கொண்டு வந்து ஒரு அடைத்துப்பட்டால் எப்படி இருக்கும்? இயேசு மேசியாவாக இருந்தார். அவர் தேவகுமாரனாக இருந்தார். ரோம ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து யோவான் ஸ்நானகனை விடுதலை பண்ணுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவன் இடத்துல இருந்தது. நிச்சயமாக விடுதலை பண்ணுவார் சொல்லி அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதனால் யோவான் இடத்துல வந்த சீஷர்களை அங்கு யோவான் ஸ்நானகன் வந்து இயேசுவிட்டு அனுப்புகிறார். இயேசுகிட்ட அனுப்பி மத்திய 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அங்கே என்ன கேட்கலாம் பாருங்க, என்ன கேட்க சொல்கிறான் பாருங்க. இயேசுவிடத்தில் வந்து யோவான் ஸ்நானகன் அவன் சீஷத்தில் சொல்கிறான், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இங்கே அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. என்ன மேசியா இருக்காரு, நம்மளும் அடைக்கப்பட்டிருக்கோம், நான் தான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம்னு சொல்லப்பட்டிருக்க, இப்போ சிறையில் அடைக்கப்பட்டேனே, என்ன அது ஒன்றுமே புரியலையே. இப்போ இவர் தான் மேசியாவா? இவர் மேசியாவாக இருந்து தான் என்னை காப்பாற்றிருக்கணுமே அப்படி சொல்லிட்டு இவனுக்குள்ள ஒரு குழப்பம். அதில் ஒரு கேள்வி கேட்கலாம். அவனுடைய சீஷர்களிடத்தில் சொல்லி இயேசுவிட்ட போய் கேளு, என்ன கேளு? வருகிறவர் நீர்தானா? எனக்கு ஒரு ஆச்சரியம். அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது அவன் கேட்டான். புறாவை போல வடிவத்தில் பரிசுத்தாவியன் வந்ததையும் அவன் கேட்டான். அவர் முகம் வெளிச்சமாக இருந்ததையும் பார்த்தான். இவ்வளவு சாட்சி இருந்தும் அவனுக்கு ஒரு சிறிய சந்தேகம், என்ன இவர் தானா மேசியா அப்படி என்று அவன் கேட்கிறான். அப்ப இந்த யோவான் சீஷர்கள் சிறையிலிருந்து அவனிடத்திலிருந்து இயேசுவை சந்திக்க புறப்பட்டார். இயேசுவிடம் செல்ல கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஏன்னா அங்கு அவரை பார்க்க அலைமோதியது கூட்டம், பெரும் கூட்டம் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்தது. அவரை சுலபமாக பார்க்க முடியவில்லை. அவரை பார்ப்பது கடினமாக இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டம். ஏன் அந்த கூட்டம் இருந்தது? ஜனங்கள் அநேகர் வியாதி உள்ளவர்களாக இருந்தார்கள். வியாதி உள்ளவர்கள் எல்லாம் அழைத்து வந்தார்கள். அங்கு ஒவ்வொருத்தவனையும் அழைச்சிட்டு வர. அங்கு அவர் சுகப்படுத்துகிறார். பெரிய வல்லமை நடக்கிறது, அற்புதங்களை காண்கிறார்கள்.
அவர்கிட்ட வந்தவங்க ஏமாந்து போகல, இப்போ மாய்மானம் போல அது ஏமாந்து போகவில்லை. அங்கு கஷ்டப்படுகிறவர்களெல்லாம் சுகம் பெற்று போனாங்க, கண்ணார பார்க்கிறாங்க, எல்லாரிடத்திலும் சொல்லி நிறைய பேரை கொண்டு வராங்க. கூட்டம் மலை மோதியது இயேசு கிறிஸ்துவை பார்க்க. ஆனால் யோவான் இடத்துல வந்த சீஷர்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும்ல, வருகிறவர் நீர்தானா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கணும்ல. அதை கேட்க கூட அவர்கள் உள்ளே அந்த கூட்டத்தின் மத்தியில் போக முடியல. அநேக வியாதியர்களை அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. கண் பார்வையற்றவர்கள், முடவர்கள், கஷ்டப்படுகிற யாவரும் அவரை காண வந்தார்கள். சீஷர்களை அப்படியே அந்த கூட்டத்தின் மத்தியில் அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்துவிட்ட வந்துட்டாங்க. அவரை பார்க்கும்பொழுது அங்கு காண்கின்ற முதல் காட்சி என்னவென்றால், அவர் மரித்தோரை எழுப்புகிறதை கண்டார். முன்னாடி இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் வியாதிஸ்தர்களையும் முடவர்களையும் எல்லாவற்றையும் சுகப்படுத்திட்டு இருக்கும் பொழுது, இந்த சீஷர்கள் கூட்டத்தின் மத்தியிலே பூந்து நேராக வந்து நிற்கும் பொழுது அவர்கள் கண்ட காட்சியை மரித்தோரை எழுப்புகிறார். இது எப்படி பெரிய சாத்தியமாகும்? எவன் மரித்தோரை எழுப்பியிருக்கிறான்? இங்கு இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த காலத்திலே அவர் அங்கு வாழ்ந்த காலத்திலே இதுவரைக்கும் அவர்கள் பார்த்திராத ஒரு காரியம், மரித்தவனை எழுப்புகிறார். இந்த சீஷர்கள் காண்கிறார்கள், யோவானின் சீஷர்கள். உடனே இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்க்கிறார். அவங்க ஒன்றுமே பேசவே இல்லை, வருகிறவர் நீர்தானா ஒன்றுமே கேட்கவும் இல்லை. இவர்கள் பார்க்கிறார்கள் அந்த காட்சியை, மரித்தோர்கள் எழுப்புகிற காட்சியை பார்க்கிறார்கள். அவர் அங்கிருந்து இவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 4, 5, 6 சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். ஆண்டவருக்கு முன்னாடி தெரியும் இவங்க எதுக்காக வந்திருக்காங்க, யார் என்ன சொல்லி இவங்க வந்திருக்காங்கன்னு ஆண்டவருக்கு முன்னாகவே தெரியும். அவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். இதைத்தான் அவர் சொல்கிறது. நீங்கள் கேட்குறீங்கள, நீங்கள் பார்க்குறீங்கள, இப்போ பார்க்குறீங்களா என்ன செய்துக்கிட்டு இருக்கேன்னு, இதை யோவான்கிட்ட போய் சொல்லுங்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியமான் என்றார். யோவான் இடத்துல அழகான ஒரு பதிலை ஆண்டவர் சொல்கிறார். என்னன்னா, நீ கண்ணால் பார்க்குற, காதால் கேட்குற, இதை யோவான்கிட்ட சொல்லு. அவன்கிட்ட போய் இன்னொரு வார்த்தையும் சொல்லு, என்னிடத்தில் இடரல் அடையாது. இங்கே இயேசு ஒரு பாடம் கற்பிக்கிறார். என்னன்னா, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் என்று அங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறார். நாம் என்ன கேட்கிறோம், என்ன காண்கிறோம், என்னத்தை கேட்டோம், என்னத்தை கண்டோம். எத்தனை போதகர்கள் நம்ம இடத்துல பேசும்போது நாம் கேட்டோம் அல்லவா சத்தியத்தை. எத்தனையோ நன்மைகளை நமக்கு ஆண்டவர் செய்யும் போது நாம் அதை கண்டோம் அல்லவா, அது கண்ணார பார்த்தோம் அல்லவா. அதைகளெல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நாம் இடரல் அடைகிறோமா? நமக்கு பிரச்சனைகள் ஏதாகிலும் வந்தால் இடரல் அடைகிறோமா? இடரல் அடையாதபடிக்கு நீ எச்சரிக்கையாரு, அப்போது நீ பாக்கியவனாக இருப்பேன்னு சொல்ல. பெரிய பாடம் சொல்றாரு. பலர் இயேசு தங்களுக்கு இதை செய்தார் அதை செய்தார் சாட்சிகளாக சொல்கிறாங்கல்ல. நமக்கு எவ்வளவு சாட்சிகள் இருக்கிறது, எத்தனையோ ஜபங்களுக்கு ஆண்டவர் பதில் அளித்திருக்கிறார். நாம் கண்ணார கண்டோம், காதார அவருடைய சத்தியத்தை கேட்டோம். நாம் வேதத்தை படிக்கும்போது, நாம் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தை நம் காதுகளிலே படுகிறதா அல்லவா? வேதத்தை படிக்கும் பொழுது நம் காதுகளிலே அது போகிறது, உள்ளத்திலே போகிறது அல்லவா? அவருடைய சத்தியத்தை கேட்கிறோம் அல்லவா, காண்கிறோம் அல்லவா? நம் விசுவாசம் இன்னும் நிலை கொண்டிருக்கிறதா? இதில் ஒரு பாடமே இருக்குது. குருடர் பார்வை அடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமானார்கள், செவிடர் கேட்டார்கள், மரித்தோர் எழுந்தார்கள். நம்ம கஷ்டப்படும் போது நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு ஒன்றை மாத்திரம் கூறுகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அருமையான ஒரு வசனம், ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இது அன்பிலும் அன்புள்ள அன்பான ஒரு தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. இதை மட்டும் சொல்லலை, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். இடரல் அடையாதீங்க. பிரச்சனைகள் வந்தால் நீ கண்ணார கண்டாயே, எவ்வளவு நன்மைகளும் உனக்கு செய்திருக்கிறேன், நீ கண்ணார கண்டாயே.
எத்தனை முறை உன்னிடத்தில் பேசியிருக்கிறேன், நீ காதார கேட்டாயே, என்னிடத்தில் இடர்கள் அடையாது. நீ பாக்கியவனாக இருப்பாய், கொடுத்து வைத்தவனாக இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய். இதை சீஷர்கள் யோவானிடத்தில் வந்து சொல்கிறாங்க. உடனே அவன் மேசியா அவர் தான் அப்படி சொல்லிட்டு உறுதியான ஒரு விசுவாசத்தோடு நம்ப ஆரம்பித்தான். அவன் தன் ஜீவனை கூட தேவனுக்காக கொடுக்க, இனி எனக்கு ஒன்றும் இல்லை, நான் என் ஜீவனே கொடுக்க விரும்புகிறேன். இந்த 4 சுவரிலே சிறையிலே அவன் அடைக்கப்பட்டிருக்கிறான். இனி எனக்கு ஒன்றும் கிடையாது. விஷயம் புரிஞ்சிருச்சு, செய்தி தெரிந்து கொண்டேன். என்னிடம் பெரிய அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் அது மாதிரி செய்தாரா? அற்புதங்கள் அடையாளங்களை அவருடைய சுவிசேஷத்தை கேட்க வந்தார்கள். புத்தப்பட்ட மனதாக ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கு இயேசு கிறிஸ்து வருகிறவர்கள் யாவரும் மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெறுகிறார்கள், உள்ளத்திலே புத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பயங்கரமாக நடக்கிறது. இவன் அறிந்து கொண்டான் யோவான் ஸ்நானகன். அவர் மகிமைப்படும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்க அவன் ஆயத்தமாயிட்டான். இனி எனக்கு எதுவுமே தேவையில்லை. சிறையில் அடைத்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இப்பொழுது அவன் சிறையில் இருக்கிறான். என்ன நடக்கப் போகிறதோ என்று அவனுடைய சீஷர்கள் கூட எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இவனுக்கு என்ன நடக்கப் போகிறது? ஏரோது யோவானை விடுதலை பண்ணிவிட வேண்டும் என்று பெரிய ஒரு ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தான். இது ஏரோதியாளுக்கும் தெரியும். எப்படியாவது தீர்க்கதரிசியை பழிக்கும்படி வாங்கணும், இவனை ஒழித்து விட வேண்டும் என்று அவள் ஒரு பக்கத்தில் இருந்தார். ஏரோதியால் திட்டங்கள் எல்லாம் வீணானது. எவ்வளோ முயற்சிகள் எடுத்தால் வீணானது. ஏனென்றால் ஏரோது யோவானை மதித்தான். யோவான் மீது ஒரு பயம் இருந்தது. அவன் பேசின வார்த்தைகளின் மீது பயம் இருந்தது. அவன் உள்ளத்திலே தொடப்பட்டவனாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் ஏரோதியால் அவனை எப்படியாகினும் பழிக்கப்படி வாங்கணும், அந்த சீஷனை எப்படியாகினும் பழிக்கப்படி வாங்கணும் யோவான் ஸ்நானகன் சுட்டி என்ற எண்ணத்திலே பொறுமையோடு காத்திருந்தால். எது வரைக்கும்? அவன் பிறந்த நாள் வருகிற வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தாள் அவளுடைய திட்டத்தை நிறைவேற்ற. அந்த பிறந்தநாள் வந்துச்சு. இப்போ நம்ம நடத்துகிற பிறந்தநாள் மீது ராஜாக்கள் நடத்த மாட்டாங்க. அநேகர் சுற்று வட்டாரங்களில் பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த பிறந்த நாளுக்கு வருவார்கள். மிக பிரம்மாண்டமாக நடத்துவார்கள். பெரிய பெரிய ஆட்கள் மத்தியிலே யோவானை பழிக்கும்படி வாங்க வேண்டும் என்று பெரிய திட்டம் போட்டு கொண்டிருந்தார். அவ்வளோ பெரிய ஆட்கள் மத்தியில் எதையாகிலும் அவன் வாக்கு பண்ணிவிட்டால் அவன் எப்படி அந்த வாக்கை நிறைவேற்றாமல் போக முடியும்? ராஜாவை மதிப்பார்களா மற்றவர்கள்லாம்? அந்த ஒரு நாளுக்காக அவள் காத்திருந்தாள். அந்த ராஜாக்கள்லாம் எப்படி இருப்பாங்க தெரியும்? நல்லா குடித்து கொண்டு நன்றாக சாப்பிட்டு கொண்டு இப்படி தான் அந்த நாள் கழியும். குடித்தால் ஏரோது யோவானிடத்தில் வைத்த மரியாதையை குலைத்து போட்டுடலாம் அப்படின்னு என்று ஏரோதியால் சிந்திக்கிறார். குடித்தா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு தேவன் என்ன சொல்லியிருக்கார்? நீதிமொழிகள் 23:31-35. மதுபானம் இரத்தவர்ணமாக இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அந்த மாதிரி உனக்கு எதிர்க்க இருந்துச்சுன்னா நீ அதை பார்க்காத, திரும்பிடு. அது மெதுவாக இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும். அந்த குடிக்கும்போது, மது குடிக்கும்போது அது உடலிலே இறங்க இறங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் வீணாக்கி கொண்டிருக்கும். கடைசியாக பைபிளில் சொல்லுது, முடிவிலே அது உன் காலம் முடியும் போது என்ன செய்யும்? பாம்பை போல கடிக்கும். உன்னால் வலி தாங்க முடியாது. அநேக காரியங்கள், இந்த உறுப்புகள் வீணான போகும்போது அது அநேக வலிகளையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். பாம்பை போல கடிக்கும். விரியனை போல தீண்டும். பாம்பு கடித்தா எப்படி இருக்கும்? அதே போல தீண்டும். விரியன் கடித்தா ரொம்ப வலிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரிஸ்திகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சாயனித்திருக்கிறவன் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட இப்பொழுது விழிப்பேன் என்பாய். எப்பொழுது விழிப்பேன் என்பாய். அந்த குடித்தா என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு போவாங்கன்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போ யோசிச்சு பாருங்கள், ஏரோது என்ன நிலைமைக்கு ஆகியிருப்பான். அவன் பிறந்த நாளிலே அப்படியே குடித்து எப்படி இருந்திருப்பான். அந்த நேரத்திலே யோவான் சொன்ன அந்த காரியங்கள், பயங்கள் எல்லாம் உள்ளத்தில் இருந்திருக்குமா? கடவுள் மீது அந்த பயம் இருந்துச்சு பாருங்க அவனுக்கு கொஞ்சம், அது இருந்திருக்குமா? குடித்தான் எப்படி விலகி போயிருப்பான், எப்படி அதை அந்த மனதிலே இருந்து எப்படி அது வெளியே போயிருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் ஏரோதுக்கு நடந்தது. அவனுடைய பிறந்தநாள் வந்து ஒரு பெரிய அறையில் சாப்பிட்டாங்க, குடித்தார். ஏரோதியால் அவள் மகளை அனுப்பினான். கண்ணை கவரும் ஆடைகளோடு ராஜாவுக்கு முன்பாக வந்து அப்படி நிற்கிறார். ஏரோதியாளின் மகள் மிக அழகாக உடுத்தி கொண்டு அலங்காரத்தினால ஜொலித்தாள். அப்படியே சுற்றி உள்ள பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் ரசித்து கொண்டிருந்தார்கள். அப்படியே அவள் நடனம் ஆடினாள். ஏரோது குடித்து கொண்டு உணவறிந்து கொண்டு போதையில் எல்லாத்தையும் மறந்து
ஏறுதலை நடத்த அந்த நடனத்தின் மீது ரசித்து கொண்டு அவன் புத்தியே மாறி போய்விட்டது. என்ன பேச போனோம் ஒன்றுமே தெரியாமல் போயிச்சான். ஆவியானவர் நம்மிடத்தில் பேசும்போது அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். சாத்தானின் அந்த மது போன்ற அந்த பிரச்சனைகளை கொண்டு வரும்போது, பல காரியங்களை தாக்கும்போது நாம் மயங்கி விழுந்து விடக்கூடாது. மயங்கி அவன் பின்னாக போய்விடக்கூடாது. அவன் பின்னாக போனால் நம்மளை ஒரு இருளான பாதை கொண்டு போயிடுவான். அந்த இருளான பாதையில் வெளிச்சம் இருக்காது. எங்கே போய் எண்ண முடியுமோ என்பது இருட்டோட இருட்டாக நாம் காணாமல் போய்விடுவோம். இந்த போதனையிலே ஒரு சிறிய பாடம் ஒன்று இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கண்ணார கண்டாயே, காதார கேட்டாயே, இடரல் அடையாது. என்னை முழுவதுமாக விசுவாசித்து கடைசி வரைக்கும் நிலை கொண்டு உன் விசுவாசத்திலே உறுதியாயிரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று ஆண்டவர் சொல்கிறார். கடைசி காலத்தில் இருக்கோங்க. கடைசி மணி நேர துளிகளிலே இருக்கிறோம். யுத்தங்கள் ஒன்றுக்கொன்றாக சேர்ந்து கொண்டு வருகிறது. பல இடங்களிலே அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த பொருளாதார வீழ்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒரு நோக்கத்திற்காக போய் கொண்டிருக்கிறது. நாட்கள் வெகு வேகமாக போய் கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. முடிவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நம்மளை சாத்தானின் தாக்குதல்களும் அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. இன்னும் சில காலங்களிலே வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்வோம் ஆண்டவர் எவ்வளவு நெருக்கத்திலே வந்து விட்டார் என்பதை. அதை புரிந்து கொண்டு நாம் ஜாக்கிரதையாக வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.